ஜோரான் மம்தானி என்ற ஒரு நபர் 33 வயசுக்காரர். நம்மெல்லாம் 33 வயசில் என்ன இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தோம் என்று எனக்கே ஞாபகம் இல்லாத ஒரு தருணம். அவர் இன்றைக்கி அரசியலில் ஒரு பெரும் ஒரு கூ என்று எடுத்துக்கொள்ளலாம், பெரிய ஒரு அப்செட் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது நியூயார்க் நகரத்தில் நிகழ்த்தியிருக்கிறார். அஃப்கோர்ஸ் பேர் கேட்டாலே தெரியுது, ஜோரான் மம்தானி என்ற பெயர் பார்த்தாலே தெரியுது, ஏதோ ஒரு இந்தியன் கனெக்ஷன், இல்லை என்றால் சவுத் ஏஷியன் கனெக்ஷன் இருக்கிறது. இன்னும் இந்தியாவிலிருந்து இல்லைனா பாகிஸ்தானிலிருந்து என்ற நிலை இருக்கிறது. அவர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர் இங்கே பிறக்கவில்லை, உகாண்டாவில் பிறந்த ஒரு நபர். ஆனால் மீரா நாயர் என்ற பிரபல டைரக்டரினுடைய மகன். அதே மாதிரி அவருடைய தகப்பனாரின் பேர் மெஹமூத் மம்தானி என்ற பாம்பேயில் இருந்த ஒரு நபர். மீரா நாயர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவர் ஒடிசாவில் தான் வளர்ந்தார். அவர் பஞ்சாபி ஆனால் கூட ஒரிசாவில் வளர்ந்தார். NAIR நாயர் என்பது ஏதோ மலையாளி என்று பலரும் நினைத்துக் கொள்வார்கள். அவர் பேரில் தான் அப்படி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஆக்சுவலி பாக்கி இருக்கின்ற குல்தீப் நாயர் என்ற பத்திரிகையாளரை பற்றி கேட்டிருப்பீங்க. NAYYAR என்று அவர் தன்னுடைய செகண்ட் நேம் வைத்திருப்பார். அது பஞ்சாபிகள், அதாவது ஹிந்து பஞ்சாபிகளை நையார் என்று அவர்களுடைய பெயரை வைப்பார்கள். இவர் NAIR என்று வைத்துக்கொண்டார். அதனால் பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வரும். மலையாளியா மீரா நாயர், நாயரா என்றெல்லாம் ஒரு பெரிய சந்தேகத்துக்கான வழி இருக்கிறது. அப்படி கிடையாது. அவர் இது பஞ்சாபி சார்ந்தவர். ஆனால் பஞ்சாபில் வாழ்ந்ததே கிடையாது. டெல்லியில் தான் இருந்திருக்கிறார், அதன் கட்டக்கில் இருந்திருக்கார். அதே மாதிரி ஒடிசாவில் தான் அவர் பிறந்தார். மெஹமூத் மம்தானி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய ஜோரான் மம்தானியினுடைய அப்பா, அவர் இங்கிருந்து கிளம்பி, அதாவது இந்தியாவிலிருந்து கிளம்பி உகாண்டாவுக்கு போய் அங்கே சில வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஒரு தருணத்தில் தான் அமெரிக்காவில் ஒரு ஸ்காலர்ஷிப் வருது. இது எனக்கு தெரியுது நம்மளுடைய ஜோரான் மம்தானியுடைய அந்த பேச்சுக்கள் தான் தெரியுது. அப்போது அமெரிக்கா, இவங்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, நாமெல்லாம் இந்த IV ப்ரோக்ராம் என்று நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இன்டர்நேஷ்னல் விசிட்டர் ப்ரோக்ராம். ஏறத்தாலும் அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் இவர் அமெரிக்காவுக்கு செல்கிறார். மெஹமூத் மம்தானி அமெரிக்காவுக்கு சென்று அங்கே என்ஜினியராக யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்கில் படித்து என்ஜினியர் பட்டம் பெற்று அங்கேயே அவர் செட்டில் ஆகிறார். அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே தான் இந்த ஜோரான் மம்தானி அங்கே தான் பிறக்கிறார். அப்போது அதன் பிறகு இவர் அங்கே படிக்கிறார். பல விஷயங்கள் அங்கே நடக்கிறது. அதன் பிறகு ஜோரான் மம்தானி என்ன செய்கிறார் என்றால், அவர் ஒரு அரசியல்வாதியாக மாற வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் 2020 நியூயார்க் ஸ்டேட் என்று இருக்கிறது. அந்த நியூயார்க் ஸ்டேட்டினுடைய ஒரு அது நம்ம ஊரில் MLA என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏறத்தால் அந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் டிஸ்ட்ரிக்டில் நின்று கொண்டு அவர் அங்கே ஒரு லோக்கல் நியூயார்க் ஸ்டேட்டில் ஒரு